வணக்கம். 2026 மத்திய பட்ஜெட். ஒரு பக்கம் அரசாங்கம் இதை எதிர்காலத்துக்கான பட்ஜெட்னு கொண்டாடுது. இன்னொரு பக்கம் பங்கு சந்தை தலைகீழா சரிஞ்சுது. ஒரே நாள்ல ரெண்டு முற்றிலும் வேற வேற கதைகள். ஒன்னு ட்ரேடர்கள் எழுதின ஒரு பயத்தோட கதை, இன்னொன்னு அரசாங்கம் சொன்ன ஒரு லட்சிய கதை. இன்னைக்கு இந்த ரெண்டு கதைகளுக்கு உள்ளேயும் ஆழமா இறங்கி எது நிஜம்னு பார்க்க போறோம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். அப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உங்க போர்ட்ஃபோலியோவை நாங்க ஆய்வு செய்யணும்னு நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பட்ஜெட் அறிவிச்சதும் மார்க்கெட் ஏன் இவ்வளவு மோசமா விழுந்தது? முதல் மற்றும் முக்கியமான காரணம் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அதாவது எஸ்டிடியை ஏத்துனதுன்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. F&O உயர்வு தான் சந்தையோட பதற்றத்துக்கு முதல் காரணம். இது நேரடியா F&O ட்ரேடிங் பண்றவங்கள பாதிச்சது. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா F&O ட்ரேடிங்கிறது ஒரு பங்கோட எதிர்கால விலைய கணிச்சு அது மேல பெட் கட்டுற மாதிரி, நேரடியா அந்த பங்க வாங்காம. ஆமா, இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் விளையாட்டு மாதிரி. கரெக்ட். இப்ப அரசாங்கம் இந்த விளையாட்டுக்கான கட்டணத்தை அதிகப்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு இந்த கட்டணம் உயர்ந்திருக்கு? நடைமுறையில இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நம்பர்ஸ்ல சொல்லணும்னா ஃபியூச்சர்ஸ் மீதான வரி 0.02% இருந்து 0.05% உயர்ந்திருக்கு. ஓ, டபுள் மடங்குக்கும் மேலையா? ஆமா, இது கேட்க சின்னதா இருந்தாலும் இது 2 மடங்குக்கும் மேல அதிகம். ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான ட்ரேட் பண்ற ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடருக்கு இது அவங்க லாபத்துல ஒரு பெரிய அடி. அரசாங்கம் நினைக்கிறதோட ஒரு அறிகுறி இது. ஓ, அப்போ குறுகிய கால சூதாட்டத்தை விட நீண்ட கால முதலீட்டுக்கு வாங்கன்னு மெதுவா தள்ள பாக்குறாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த மாற்றம் உடனடி வலிய கடத்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ இது வெறும் வரி இல்ல, ஒரு பாலிசி சிக்னல். பாதுகாப்புத்துறை பங்குகள், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கூட பெரிய சரிவை சந்திச்சது. அங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பட்ஜெட் உரையில நிதியமைச்சர் பாதுகாப்புத்துறைக்கு எந்த ஒரு பெரிய அறிவிப்பையும் வெளியிடல. இத கேட்டதும் பெரிய ஆர்டர்ஸ் வரும்னு எதிர்பார்த்த முதலீட்டாளர்கள் ஏமாந்து போய் பங்குகளை விற்க ஆரம்பிச்சாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் சரிய ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? பட்ஜெட் உரை முடிஞ்சதும் வெளியான அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட்ஸ்ல பாதுகாப்புத்துறைக்கான மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் அவுட்லே, போன வருஷம் 1.8 லாக் கோடியிலிருந்து இந்த வருஷம் 2.2 லட்சம் கோடியா உயர்த்தப்பட்டிருந்தது. இது கிட்டத்தட்ட 22% உயர்வு. இது ஒரு மிகப்பெரிய நேர்மறையான செய்தி. அடடே, அப்போ மிகப்பெரிய நல்ல செய்தி பட்ஜெட் பேப்பரோட ஃபைன் பிரிண்ட்ல ஒளிஞ்சிருந்திருக்கு. ஆனா மார்க்கெட் வெறும் பேச்சுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணிருக்கு. இது மார்க்கெட்டோட ஒரு பலவீனத்தை காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த காலகட்டத்துல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நாம எவ்வளவு முன்னேறினாலும் சந்தை இன்னமும் ஒரு மனிதனை போல உணர்ச்சி வசப்பட்டு தான் முடிவெடுக்குது. ஒரு பேச்சுக்காக சந்தோஷப்படுது, இன்னொரு பேச்சுக்காக பயப்படுது. ஆனா விவரமா இருக்கிற ஒரு முதலீட்டாளருக்கு இந்த பேச்சுக்கும் பேப்பருக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் வாய்ப்புகளை உருவாக்குற இடம். புரியுது. இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பேட்டர்ன் பாதுகாப்புத்துறையில மட்டும் இல்லையே, பொதுத்துறை வங்கி பங்குகள், அதாவது PSU பேங்க்ஸ்லயும் இதே கதை தானே? ஆமா, அங்கேயும் இதே டிராமா நடந்தது. 2 காரணங்கள். ஒன்னு, வங்கித்துறைய மறு ஆய்வு செய்ய ஒரு புது கமிட்டி அமைக்கப்படும் அறிவிச்சாங்க. சரி. 2வது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான FII முதலீட்டு வரம்பை உயர்த்துவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது நடக்கல. ஒரு நிமிஷம், வங்கித்துறையை சீரமைக்க ஒரு கமிட்டி போடுறது நீண்ட காலத்துக்கு நல்லதானே? அப்புறம் ஏன் சந்தை அதுக்கு பயப்படணும்? எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நல்ல மாற்றத்துக்கு கூட மார்க்கெட் ஏன் இவ்வளவு அலர்ஜிக்கா இருக்கு? என்ன பரிந்துரை செய்யும்? அது வங்கிகளுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா, விதிகள் மாறுமா? இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது ட்ரேடர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், முதல்ல வித்துட்டு வெளியில வந்துடலாம்னு நினைப்பாங்க. எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் திரும்ப வாங்கிக்கலாம்னு ஒரு கணக்கு. அதேதான், நீண்ட கால நன்மைக்காக கூட உடனடி குழப்பத்தை சந்தை விரும்பாது. ஆக STT உயர்வு, பாதுகாப்பு மற்றும் வங்கித்துறையில் ஏமாற்றங்கள், இது போக உள்கட்டமைப்புக்கான மூலதன செலவு, அதாவது கேபெக்ஸ் பத்தியும் பேசப்பட்டது. 12.2 லட்சம் கோடிங்கிறது பெரிய தொகைதானே? ஆமா, அது கடந்த ஆண்டை விட 8.9% அதிகம். நிச்சயம் இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா கிறிசில் மாதிரியான ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஓரளவுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாலும் நாட்டோட உண்மையான தேவையை விட கொஞ்சம் குறைவுதான். அப்போ இதுல மறைமுகமா ஒரு செய்தி இருக்கா? அரசாங்கம் சொல்ற செய்தி என்னன்னா, நாங்க ஒரு பகுதி செலவு செய்யறோம், மீதிக்கு தனியார் துறை முதலீடுகள் அதிகமா வரணும் என்பதுதான். ஆனா சந்தை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இன்னும் பெரிய தொகையை எதிர்பார்த்து ஏமாந்துடுச்சு. அப்போ பட்ஜெட்டோட ஏமாற்றங்கள் ஒரு தீப்பொறி மாதிரி. ஆனா அன்னைக்கு மார்க்கெட் அவ்வளவு மோசமா சரியறதுக்கு இந்த தீய ஊதி பெருசாக்குன வேற காரணிகள் இருந்ததா? ஒரு பெரிய புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே. நிச்சயமா, அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். பட்ஜெட் ஏமாற்றங்கள் வெறும் தீக்குச்சி தான். அந்த தீய காட்டு தீ மாதிரி பத்த வச்சது குளோபல் மார்க்கெட்ஸ். உலக சந்தைகளா? சரியா, அதே நாள்ல உலக சந்தையில தங்கம், வெள்ளி மாதிரி உலோகங்களோட விலை பயங்கரமா சரிஞ்சது.
நம்ம ஊர் MCXல வெள்ளி 9%, தங்கம் 3% வரைக்கும் விழுந்தது. அன்னைக்கு ஒரு மோசமான நாளா மாத்திடுச்சு. ஓகே, இதுதான் ட்ரேடிங் ஃப்ளோர்ல நடந்த பயத்தின் கதை. தெளிவா புரியுது. ஆனா பட்ஜெட்டுக்கு அப்புறம் பிரதமர் பேசுனதை கேட்டா நாம வேற ஒரு கிரகத்துல இருக்கிற மாதிரி தோணுதே. இப்போ நாம அந்த பக்கத்துக்கு போலாம். அரசாங்கத்தோட லட்சிய கதை என்ன சொல்லுது? சந்தையோட இந்த குறுகிய கால எதிர்வினைக்கு நேர்மாறானது அரசாங்கத்தோட பார்வை. அவங்க அடுத்த ஒரு நாள்ல என்ன நடக்கும்னு பார்க்கல, அடுத்த 10 வருஷத்துல இந்தியா எப்படி இருக்கணும்னு பார்க்கறாங்க. சந்தை அன்றைய லாப நஷ்டத்தை பாக்குது, அரசாங்கம் அடுத்த தலைமுறையை பாக்குது. கரெக்ட். பிரதமர் இந்த பட்ஜெட்டை விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம்னு சொல்றாரு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் வார்த்தைகளா இல்ல நிஜமாவே திட்டம் இருக்கா? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு தெளிவான பொருளாதார திட்டம். இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமா மாத்தணுங்கிறதா உடனடி இலக்கு. அதுக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி நிதி பற்றாக்குறைய குறைச்சு, அதே சமயம் உள்கட்டமைப்புல முதலீட்டை அதிகப்படுத்தணும். இந்த பட்ஜெட் அந்த பேலன்ஸ் உருவாக்க முயற்சிக்குதுன்னு அரசாங்கம் நம்புது. இது இந்தியாவோட சீர்திருத்த பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க. சரி, அவங்க சில குறிப்பிட்ட சன்ரைஸ் செக்டார்ஸ் பத்தி பேசுறாங்க. அதாவது எதிர்காலத்துல உதிக்க போற துறைகள். இந்தியாவோட எதிர்காலத்தை எந்த துறைகள் மேல பந்தயம் கட்டுறாங்க? இதுதான் அவங்களோட நீண்டகால திட்டத்தோட மையம். 3 முக்கியமான துறைகள். 1 பயோஃபார்மா மற்றும் செமிகண்டக்டர்கள். செமிகண்டக்டர்கள், ஆமா, இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாம போன்ல இருந்து கார் வரைக்கும் பயன்படுத்துற எல்லாத்துக்கும் செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் ஆதாரம். இந்த துறையில தற்சார்பு அடைகிறது ரொம்ப முக்கியம். 2வது ரேர் எர்த் மற்றும் முக்கிய கனிமங்கள். பேட்டரிகள், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு. ஆமா, எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு இது அத்தியாவசியம். இதுக்காக வேற நாடுகளை சார்ந்திருக்கிறது குறைக்கணும். 3வதா MSMEs, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். அவங்கள உலக அளவுல போட்டியிட தயார்படுத்துறது. இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை மாதிரி தெரியுது. ஆனா இதுல வோக்கல் ஃபார் லோக்கல் அப்புறம் ஐரோப்பிய யூனியன் கூட வர்த்தக ஒப்பந்தம்னு 2 விஷயங்களையும் சொல்றாங்க. ஒன்னு உள்நாட்டு உற்பத்தியை பத்தி பேசுது, இன்னொன்னு உலக சந்தையை பத்தி பேசுது. இது ரெண்டும் முரண்பாடா இல்லையா? இல்ல, இது ஒரு டூவல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பக்கம் வோக்கல் ஃபார் லோக்கல் மூலமா உள்நாட்டு உற்பத்தியை பரப்படுத்தி இந்திய கம்பெனிகளை வலுவாக்க பாக்குறாங்க. சரி, சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்தியாவை ஒரு குளோபல் பவரா மாத்தும்னு அவங்க நம்புறாங்க. சரி, இதெல்லாம் தொகுத்த பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட 2 தெளிவான கதைகள் இருக்கு. ஒன்னு வரி உயர்வு, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள்னு உடனடி காரணங்களுக்காக செறிஞ்ச சந்தையோட கதை. இன்னொன்னு அடுத்த 10 வருஷத்துக்கான லட்சியங்களோட அரசாங்கத்தோட கதை. இந்த 2ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு புதிய மரம் நடும்போது 2 பேர் அதை பாக்குற மாதிரி ஒரு ட்ரேடர், அட இதுல இனிக்கே பறிக்க பழம் இல்லையேன்னு புகார் சொல்றாரு. அவர்தான் குறுகிய கால சந்தை. இன்னொருத்தர் ஒரு பாலிசி மேக்கர். அவர் இந்த மரம் 10 வருஷத்துல ஒரு பெரிய பழத்தோட்டமா மாறும் அந்த ப்ளூ பிரிண்ட பாக்குறாரு. 2 பேரும் பாக்குறது ஒரே மரத்தை தான், ஆனா அவங்க கண்ணோட்டம் வேற. அப்போ சந்தை சரிவுங்கிறது இந்த பட்ஜெட்டோட தோல்விக்கான தீர்ப்பு இல்லையா? நிச்சயமா இல்ல. அந்த சந்தை சரிவு பட்ஜெட்டோட நீண்ட கால வெற்றி அல்லது தோல்விக்கான தீர்ப்பு கிடையாது. அது வெறும் உடனடி நிதி தாக்கங்கள் மற்றும் நிறைவேறாத குறுகிய கால நம்பிக்கைகளுக்கான ஒரு உணர்ச்சி பூர்வமான எதிர்வினை மட்டும்தான். செமிகண்டக்டர் ஃபேக்டரி கட்டுறதோட பலன் அடுத்த நாள் தெரியாது, பல வருஷங்கள் ஆகும். அரசாங்கம் அந்த நீண்ட கால பயணத்துக்கு அடித்தளம் போடுது, சந்தை அடுத்த நிமிட லாபத்தை பாக்குது. இதுதான் இங்க இருக்கிற அடிப்படை வேறுபாடு. ஆக 2026 மத்திய பட்ஜெட் சந்தையின் உடனடி எதிர்வினைக்கும் அரசாங்கத்தின் நீண்டகால பார்வைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நமக்கு காட்டியிருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்க எண்ணங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்துக்கோங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரோட கலந்து பேசுங்க. இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. மீண்டும் சந்திப்போம்.